நலமான வாழ்வே நிறைவான பெருஞ்செல்வம். இந்த வெயில் காலம் வந்தாலே, கோடைக்காலம் துவங்குனாலே நெறைய பேருக்கு இந்த சிறுநீர் சம்பந்தமான பிரச்சனைலாம் ஆரம்பிச்சுரும். அதற்கு முதன்மையான காரணம் அவங்க போதுமான அளவு தண்ணீர் குடிக்கிறதில்ல அப்படிங்கிறது தான்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அது ரொம்ப பேரு தங்களுடைய அ இடையறாத அந்த வேலையில தண்ணி குடிக்க கூட மறந்துடுறவங்க உண்டு. அதனால தண்ணீர் குடிக்கிறத மிக கவனமா இருக்கணும். ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் குடிக்கணுங்கிறத நினைவுல வச்சுக்கணும். அதேபோல சிறுநீர் கழிச்சிட்டு வந்தாலோ, மலம் கழிச்சிட்டு வந்தாலோ உடனடியா ஒரு டம்ளர் தண்ணீர் குடிச்சிடணும். இத பழக்கப்படுத்தினாலே போதும், ஒரு மனிதனுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து பற்றாக்குறை என்பது வரவே வராது. சரி, அதையும் மீறி இந்த சிறுநீரக கல்லுன்ற பிரச்சனைலாம் வந்துடுச்சு. அத எப்படி சரி பண்றதுக்கான ஒரு கை வைத்தியத்த தான் பார்ப்போம். இந்த தென்னை மரத்துல பாலை இருக்கு இல்லைங்களா? அத பூ வெளிய வர்றதுக்கு முன்னாடி வெடிக்காத அந்த பாலை எடுத்து, அது உள்ள அரிசி போல முத்துக்கள் அந்த பூ மொட்டுக்கள் இருக்கும். அத ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்ஸியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி போட்டு அரைச்சு, அத ஒரு பருத்தி துணியில வடிகட்டி அந்த சாறு எடுத்து, அத தினசரி காலையில 1 வாரம் ஒருத்தர் குடிச்சு வந்தாருன்னா போதும். அவர் கிட்னில இருந்த கல்லுலாம் இயற்கையாவே வெளியேறிடும். இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரவ ஐலைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் காஞ்சி முகிலன்.